Thank you. Okay, thank you. And a wonderful good morning to everyone. Shalom. Hi. Pastor. Praise the Lord. Praise the Lord. Okay, I'm so excited. Very excited. அதே சமயத்துல பயங்கரமா வயித்த கலக்குது. Okay. It's not that I'm not saying அது ஒரு ஏதான ஃபியரும் இல்ல, but the fear of the Lord. Is the fear of the Lord that I'm having inside of me. At the same time, I'm filled with the joy of the Lord. And to give this chapter, no, I won't say chapter. In the வார்த்தை கொடுக்கும்போது லைக் பாஸ்டர் குமார் சொன்னார்ல, அதே தான் நேற்று ராத்திரியில விடிய கால இருந்து எனக்கு இந்த தாட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இது வந்து for couple of years எனக்கு இந்த தாட் இருந்துச்சு. Because this is what I've read. நான் படிச்சிருக்கேன். அந்த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், ஓகே, அவங்க லைஃப்ல எப்படி ஆண்டோடு பயன்படுத்தினாரு, என்ன மாதிரி செஞ்சாருன்னு. ஸோ நம்ம வந்து ப்ரே பண்ணும் போது தான் ஹீலிங் கிடைக்கும். ப்ரே பண்ணும் போது தான் நம்மளோட என்வாயன்மெண்ட் மாறும். ப்ரே பண்ணும் போது தான் நம்மளே மாறும் மட்டும் இல்லை. It's not that. Even while we are reading the word of God, கர்த்தரின் வார்த்தையை நம்ம படிக்கும் போதே எந்த ஃபெய்த்ல நம்ம படிக்கிறோம், எந்த சிந்தனையில நம்ம பார்க்கிறோம், இத நம்ம பார்த்து செய்யும் போது அவரோட வார்த்தை உள்ளுக்கு போகும்போது நம்ம அந்த வார்த்தையை சத்தமாக படிக்கும் போதும் சரி, மனசுக்குள்ள படிக்கும் போதும் சரி, சத்தமாக படிச்சோம்னா நம்ம காதுக்கு ஏட்டும், மனசுல படிச்சோம்னா அந்த ஃபெய்த்ல அப்படி வேலை செய்யும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். பட் இட்ஸ் தி சேம். என்னன்னா சத்தமாக நம்ம காது கேட்ட மாதிரி படிக்கும் போது சோ நம்மளோட ஃபெய்த் உள்ளுக்கு அப்படியே எழும்ப பாருங்க. பிகாஸ் அந்த வார்த்தை நம்மள கேட்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம மனசுல படிக்கும் போது God said let there be light and there was light. நம்ம மனசுல படிக்கிறோம். ஓகே, சோ எட்டுது ஸ்லோலியாக ஸ்பிரிச்சுவல் வேர்ட் செய்து. ஆனா அதே நம்ம God said let there be light and there was light. Really? Amen. காது எட்டுது பாத்தீங்களா? So we can hear ourselves. So as much as we hear ourselves, நம்மளோட ஸ்பிரிட் இன்னும் ப்ரொப்பேர் பண்ணோம், இன்னும் ஃபர்தராக ஸ்பீடாக போறதுன்னு. ஓகே, ஸோ நம்ம கியர் 1ல மனசுல படிக்கும்போது காடி ஓட்டும் போது கியர் 1 போடுறோம். ஆனா அதே போல அதுக்கு மேல நம்ம படிக்கும்போது பேசும்போது அது கியர் 5க்கு போகும்போது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். காடி ஹைவேல ஓட்டிகிட்டே போவோம் ரிலாக்ஸா. கியர் 5ல ஜஸ்ட் லீவ் எவ்ரி திங், அவ்வளவுதான். இது வந்து நான் மேனுவல் காடி பத்தி பேசுறேன். ஓட்டோக்கா அவ்வளவுதான், ஓடோக்கா ஓடுங்க கீரை, அவ்வளவுதான். ஃபெய்த் எங்கேயோ போவோம், ஆண்டு கூட்டி போவாரு. Amen. Okay, so I'm very encouraged today. ஆனா இன்னைக்கு I will only share few verses and the later part. இது வந்து later the following monthல வந்து whenever after Pastor Kumar preach பண்ண பிறகு then I will also teach நான் continue பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப டீப்பான திங்ஸ்ங்க, totally deep, and it will take time for us to not only process but அதை வந்து faith குள்ளார manifest பண்ணி அதை ஆக்ஷனா மாறி அந்த manifestation நம்ம பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். But still அது ரொம்ப டைம் நம்ம எடுக்க கூடாது. Allow the Holy Spirit to do. So the same title தான் Know Your Birthright, Speak with Authority. அதுக்கு கீழே இந்த சாப்டர் வந்து Arise, Prophesy and Conquer. Alright? Know Your Birthright. அதுதான் அது பற்றியோட Arise, Prophesy and Conquer. Amen. Okay. Please உங்களோட கையை வந்து Ezekiel chapter 37 verse 1ல வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பைபிள்ல நீங்க அந்த வசனம் 1 தமிழ்ல யாராவது படிங்க ப்ளீஸ். Ezekiel 37 verse 1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஓகே, இது verse 1. Now நான் இதை கண்டினியூ பண்றதுக்கு வந்து தமிழ்ல வந்து Daniel chapter 8 verse 2 படிங்க. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் உலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். Amen. Okay, நம்ம எசேக்கியேல பார்க்கிறோம்.
டேனியலும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப. ஓகே, 2 ஓல்ட் டெஸ்டமென்ட் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனா நிறைய இருக்கு, பட் இது நம்மளுக்கு டைம் பத்தாது, ரைட்? ஸோ at this moment இசிக்கியலும் இப்ப டேனியல் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸ்பிரிச்சுவலோட. இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். ஆல்ரைட், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். ஈவன் நம்மளோட படுத்திருக்கும் போதே அதோட அந்த விஷன் ஆண்டு கொண்டு போய் நம்ம காட்டுறதா நம்ம பார்க்க முடியும். ஒன்னு பிசிக்கல் டிரான்ஸ்லேஷன், ஒன்னு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்லேஷன், ரெண்டும். ஸோ ஆண்டவர் வித்தியாசமாக அவர் செய்வாரு. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் knowledge and எப்படி நம்ம ஸ்பிரிட்டாக மூவ் பண்றோம், how we are moving in the spirit, that is our choice. And when we are ready, God is ready. All right, when we are ready, God is ready. When we are ready to do, God is ready to perform through us. That's the difference. Amen. And that's the similarity. Amen. Okay, இன்னொரு 2 வசனம் படிச்சிருங்க. புதிய ஏற்பாடு Acts chapter 8 verse 38 and 39. அப்புறம் இன்னொன்று வந்து 2 Corinthians 12 2-4 எடுத்து வச்சுக்கோங்க. 2 Corinthians chapter 12 verse 2-4. இப்போ வந்து படிக்கிறது வந்து Acts chapter 8 verse 38 and 39 படிங்க. Acts chapter 8 verse 38 and 39. Okay. ரத்தத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். Amen. Okay, இது வந்து physical translation. பாத்தீங்களா? திடீர்னு அவர் பிலிப் பேசினாரு. ஓகே, the Ethiopian eunuch கிட்ட பேசின பிறகு, once the work is done, once the mission is completed, ஆண்டவர் அப்படி பிலிப்பை எடுத்துட்டாரு. சோ அதோட இந்த eunuch அவர் வந்து பார்த்து எங்கடா போனாரு, காணோம், எங்க அவர் காணோம் அப்படின்னு அவர் தேடவே இல்லை. சோ அவர் தேடல. அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய வெள்ளம், ஆண்டவர் அனுப்பிட்டு இருக்காரு. God has sent this man. All right, God has sent this man. So his focus was not on Philip, his focus was on God. Can you see or not? So அப்ப இந்த யூனக் வந்து அவர் தேடல பாருங்க, எங்க போயிட்டாரு பிலிப் காணோம் அப்படின்னு அவர் தேடல. அவருக்கு தெரியும் அந்த questions, அவர் வந்து நிறைய கேள்வி, அவரோட faith எழும்பணும். His faith need to rise up in Jesus name. So how to raise it up to that extent அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணி சிந்திக்கும் போது ஆண்டவர் ரைட்டான டைம்ல கொண்டு வந்தாரு. ஓகே, பிலிப்ப. சோ போக சொல்லிட்டு ஆண்டோட அழகாக எடுத்துட்டாரு. நான் நம்மளோட மினிஸ்ட்ரியில, நம்மளோட வாக் ஆஃப் லைஃப்ல எது இருந்தாலும் நம்மளோட கண்ணு எப்போதும் must be on and upon God, not on men. Our eyes must not be on men. அவங்க எப்படி மினிஸ்டர் பண்ணி என்ன மாதிரி செய்யறாங்க, எப்படி ஆண்டு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படி நம்ம பார்த்து அதை ரிசீவ் பண்ணும்போது நம்மளோட ஸ்பிரிட் எழும்பிட்டோன்னு our eyes must glorify God, not to look at men. We must not idolize men. We must not idolize the ministers of God. We respect and honor them because God has shown us and God has brought them to us. So we respect and give them that honor that God wants us to give, but never idolize. Never idolize the ministers of God. Amen. Okay. Now, இன்னொரு வசனம் படிச்சிரோம் இது before I continue. 2 Corinthians chapter 12 verse 2-4. பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திலிருந்து தானே சரீரத்திற்கு புறம் போயிருந்தானே, அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்த நாளே சரீரத்திற்கு புறம்பாய் போயிற்றானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். ஓகே, நான் ஏன் இந்த வசனத்தை எடுத்து கூட காட்டுறேன்னா, to show you, பாருங்க, ஆண்டவர் எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்குள்ளார அவரோட மினிஸ்டர்ஸ், அவர் தேர்ந்தெடுத்த disciples and apostles and believers in Jesus name எப்படி ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு காட்டுறதுக்கு. சோ எசேக்கியல் ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம பார்த்துட்டோம். நியூ டெஸ்டமென்ட்ல
Philip and Paul. So இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். நம்ம வசனத்தை படிக்கும்போது there are many. Alright, but now Paul is also in the வசனத்தை நம்ம check பண்ணி ஆராய்ச்சி பார்க்கும்போது Paul is actually talking about himself, but he doesn't boast about himself. Paul எப்போதும் கேர்ஃபுல்லா இருப்பாரு not to boast about himself. So இந்த வசனத்துல பாருங்க verse 4 Paul சொல்றாரு was caught up into paradise and he heard utterances beyond the power of man to put into words, which man is not permitted to utter. Okay, so this is what we call the spiritual realm. God will definitely take you to the spiritual realm if you and I are ready for God to show the secrets and mysteries of the kingdom. So are we ready? Number ready இருக்கோமா? Is our spirit rising to that level? Is our faith rising to the level where the spirit is ready to take and be propelled to move on further? நம்ம ரெடியா இருக்குமா? அதுதான். You see, in the title வந்து know your birthright and speak with authority. So comes arise, prophesy and conquer. So these are for the saints movement, the generation called the saints movement. So what kind of saints are we? நம்ம என்ன மாதிரி saints இருக்கிறோம்? Are we ready? நம்ம ரெடியா இருக்கிறோமா ஆண்டவர் பெரிய காரியம் நம்ம லைஃப்ல செய்யறதுக்கு? Are we ready to see what God is planning to do in our lives? Are we ready to go beyond our imagination? Paradise in the man that Paul has spoken probably about himself, all right, who has went to the paradise, taken to the paradise, and he has seen. Can you see or not? He has seen what kind of language, what kind of power of word that is spoken. நம்ம மேனோட இமேஜினேஷனுக்கு அடுத்தது இருக்கு. So God is ready to do this even to you. ஆண்டவர் ரெடியா இருக்காரு. God is ready to do this. But are you ready? Is your spirit ready? Is your inner man ready to move to that level? To reach to that level? Are you ready? Like Jacob, even though Jacob was not exactly ready, but on the rock எடுத்து அந்த ராக்குக்கு தலைமையில வச்சு அவர் படுக்கும்போது he saw the heaven opening up, okay, and the angels ascending and descending. Can you see or not? So தயாராக இருக்கிற ஜேக்கப்பே ஆண்டவர் ரிவீல் பண்ணும்போது தயாராக இருக்கிற நம்மளுக்கு எத்தனை காரியம் ஆண்டவர் ரிவீல் பண்ணதுக்கு ரெடியா இருக்காரு. அதுதான் நம்ம கேள்வி. இப்பதான் are you ready? Are you ready to arise? Are you ready to prophesy? Are you ready to conquer? Is this question இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. Amen. So are you ready? 2 வாரமாக birthright பத்தி ஷேர் பண்ணியாச்சு. 2 வாரமாக know your authority, okay, ஷேர் பண்ணியாச்சு. இன்னைக்கு are you ready to practice what has been revealed to you in Jesus' name by the Spirit of truth, the Holy Spirit, in Jesus' name? Are you ready to arise? Are you ready to prophesy? And are you ready to conquer in Jesus' name? This is the question today. And I pray and I believe in Jesus' name, by the time we finish today, even though we have another next, take this as the first level of entering where God wants you to enter and arise and conquer in Jesus' name. Because the other part will be how to remain a conqueror in Jesus' name. Amen. Okay, let's read that. I will read Ezekiel chapter 37 verse 2. நான் படிக்கிறேன். Sorry, Jack, நீங்க முதல்ல படிங்க, then I will read. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. Okay, amen. சரி, நான் Amplified Bible நான் படிக்க போறேன். Okay, verse 2 and he caused me to pass around about among them, and behold, there were very many bones, human bones, in the open valley or plain, and lo, they were very dry. Okay, நான் வந்து இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ற டெஸ்டிமனி பாஸ்டர் குமார் வந்து பல தடவை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் என்ன செய்ய போறேன்னா, நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, சில பேர் மறந்துருப்பீங்க. ஸோ சில பேர் கேட்காம கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் அபௌட் திஸ். எங்களை ஆண்டவர் when year 2008 when God spoke to us and said go, இந்த ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு வேர்ட் தான், ஆல்பபெட் வேர்ட் இல்ல, ஒரே ஒரு வேர்டு, 2 ஆல்பபெட் GO. இதுக்கு அடுத்தது முன்னுக்கும் என்னன்னு தெரியாது, பின்னாலும் என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ ஆண்டவர் கோன்னு சொன்னாரு, நாங்க கிளம்பிட்டோம். அந்த வார்த்தை வந்துச்சு,
கோன்னு அந்த வார்த்தை வரும்போது அதுக்கு பிறகு கால் வந்துச்சு, are you ரெடின்னு ரெடின்னு சொன்னோம். மூணாவது எந்த இடம்னு தெரிஞ்சிச்சு, போனோம். ஆனா போகும்போது எனக்கு அந்த இடத்த பத்தி ஒண்ணும் தெரியாது. சரி நாங்க அங்க போனோம். So we went to Kelantan. So we went to the district. Alright. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து Kelantan இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் நாங்க போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப் நாங்க அங்க போய் இறங்கணும்னே அந்த என்வாயரன்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ணிச்சு. ஸோ ஒரு கட்டம் ஃபேத் இருந்துச்சு. எஸ், எனக்கு ஃபேத் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. அதனால தான் நான் கிளம்புனேன். அதனால தான் நான் பாஸ்டர் சொன்னேன், ஐ எம் ரெடி, ஐயோ அப்படின்னு கேள்வி கேட்டேன் நான். ஆல்ரைட். ஸோ பிள்ளைங்க அந்த டைம்ல 3 பேரு ஜாயின் இன்னும் பிறக்கல, 3 பேரு. ஸோ த 3 ஆஃப் தெம். ஸோ அந்த ஃபேத்ல நான் இறங்கி எழும்பிட்டோன்னே, பட் வென் ஐ வெண்ட் ஓவர் டு தட் டிஸ்ட்ரிக்ட், அங்க நின்றோன்னே உள்ளுக்குள்ள எனக்கு பயம் வந்துச்சு. This is not about godly fear I'm talking about. It's about my fear. என்னோட emotional fear, என்னோட emotions started to work against me because of that environment. Alright. So அந்த டைம்ல இருக்கும்போது இது வந்து எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் என்னது ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இது பிசிக்கல் டிரான்ஸ்லேஷன் ஆண்டு கொண்டு போய் வச்சுட்டாரு எங்களை. ஓகே. ஸோ பட் ஐ எம் ட்ரைங் டு பிரிங் இட் ஹியர் டு ஷோ யூ வி ஆர் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் தியரி. நாங்கள் தியரி பற்றி கற்றுக் கொடுக்கல. வி ஆர் டாக்கிங் டு யூ அபவுட் ப்ராக்டிகலிட்டி. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, ஆவியில நிரம்பி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி நாங்கள் பயன்படுத்தணும். ஸோ எப்படி எங்க கண்ணால நாங்கள் பார்த்தோம், அது மேனிஃபெஸ்ட் பண்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ தட் யூ வில் நோ I'm not just talking to you, all right, but this is the life that Christ has given us in Jesus' name, and we have already birthed it out, and we are sharing with you how it was birthed out within us. Amen. So when we went there, so when we were there, Pastor Kumar and myself, we received the word, and our sonare, let us declare. So the word was Isaiah 60. இந்த லேண்ட்க்கு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. Why? Because அந்த லேண்ட் இருளா இருந்துச்சு. ஈவன் டே டைம் கூட, ஈவன் இந்த டே டைம் யூ கேன் சென்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட் அங்க ஒரு லைவ்லினஸ், ஒரு 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 ஃப்ரீடம் அந்த மாதிரி இல்ல, என்னமோ பிடிச்சி இருக்கி அப்படியே பாண்டிஷ் கூட பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு. ஸோ எப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த என்வாயன்மெண்ட் இருந்துச்சுல, அதே போலத்தான் அங்க உள்ள ஜனங்க. சோ பார்க்கும்போது இங்க சில பேர் நம்ம இப்ப மாஸ்க் போட்டிருக்கோம், நமக்கு தெரியாது அவங்க சிரிக்கிறாங்களா சிரிக்கலான்னு. புருவம் வந்து ஒன்னா ஒட்டுனுச்சா இப்படி விரிஞ்சிச்சுன்னா ஓ அப்படிதான் தெரியும். நம்மளே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டியதான் சிரிக்கிறாங்களா இல்லையான்னு இப்ப. ஓகே. பட் அந்த இடத்துல நாங்க இருக்கும்போது 2009ல இறங்கும் போது கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு அவங்க சிரிக்கல. எவன்டா இது, யாரு இது, நீ ஏன் இங்க வந்திருக்க, எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு ஒரு பறைய பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. யாருடா இது, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, why are they here, என்னமோ அந்த ஸ்பிரிச்சுவல் கேட்கிற மாதிரி, why are you here, oh the sons and daughters of God, the living God, அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. Okay. So that is the kind of environment we were there. And when the Lord gave us Isaiah 60, so இதை டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லும் போது, you know what happened? Every morning we rise up, we started to declare against the environment. All right. What we say is arise. Isaiah 60 கேளுங்க. Arise, prophesy, conquer. Amen. Isaiah 60 verse 1. I'm reading from the Amplified Bible for you to understand. Arise. Arise from what? From depression. Arise from prostration. What is the meaning of prostration ஆங்கிலத்துல? Okay, depression. So that அந்த environment குள்ளார இந்த வசனத்தை நாங்க படிக்கும்போது அப்பதான் ரியலைஸ் பண்ணோம், ஆக்சுவலி நாங்க டிப்ரெஷன்ல இல்ல, நம்ம டிப்ரெஷன்ல இல்ல, ஆனா the environment, the people were under depression. Okay, so they were also under prostration. That means the environment, spiritual environment was under prostration. Prostration வந்து ஆங்கிலத்துல 2 மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து கீழே குப்புறப்படுத்து ஆண்டவரை வர்ஷிப் பண்றது. Lord, we worship you God அப்படின்னு. We are here Lord, we have lifted our hands and our hearts and our spirit and our emotions and we are worshiping you னு ஆண்டவரை glorify பண்றது. அது prostration. ரெண்டாவது மீனிங் வந்து நெகட்டிவ் ஆனது. ரெண்டாவது மீனிங் வந்து கீழே படுத்துட்டோம்னா எழும்ப முடியாத அளவுக்கு the emotional struggle, the depression, இது எல்லாமே அப்படியே சீக்க ஆக்கி விட்டு, அப்படியே physically sick, emotionally distressed, panic attack, you just name it. அப்படி எழும்ப முடியாது, ஐயோ என்னது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அப்படி கீழே படுத்து கிடக்குறது, அதுதான் prostration. So when we were declaring, we realized the spiritual environment over there was like this. They couldn't rise up.
That was the environment. They couldn't rise up. They were under bondage. So many things, but they were just working about. All right. இதுதான் அந்த இடத்துல. So we started to declare. Now, in order to just to make this testimony short, நாங்க போய் இருந்த வீடு, so first yearல வந்து நாங்க வீடு மாறணும். We went renting a bungalow lot. It is a big, huge land. Beautiful, பெரிய land. எங்களோட desire. I love plantations. எனக்கு வந்து பிளான்டேஷன்ஸ், வெஜிடேஷன்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பங்களோ லாட் பார்த்துட்டோன்னே, அந்த பங்களோ லாட் 3 ரூம் தான். ஆனா அந்த பங்களோ லாட் சுத்தி கார்னர் வீடு சரியான பெருசு. யூ கேன் ஈவன் பில்ட் another 2 rooms and you can extend the kitchen. So many things can be done. அந்த டு தட் எக்ஸ்டென்ட் அது பெருசா இருந்துச்சு அந்த லேண்ட். ஸோ அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப பாஸ்டரும் நானும் பேசிக்கிட்டு இருப்ப டக்குன்னு எங்களுக்கு வந்து நாங்க சொன்னோம், ஓகே மேபி பிளான் பண்ணலாம் அப்படின்னு. பட் யூ நோ வாட், யூ நோ ஹவ், லெட் மீ டெல் யூ, அந்த வீடு அவ்வளவு அழகா இருக்கு, லேண்ட் அவ்வளவு பெருசா இருக்கு, and corner lot we were so excited, it is so beautiful. Okay, so நாங்க பீண்டாய் அந்த இடத்துக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னே அந்த லேண்டை சுத்தி பாக்குறோம் பிளான் பண்றதுக்கு. அந்த லேண்ட் சுத்தி பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? லிட்டரலி, ஐம் சேயிங் லிட்டரலி, the land was cracked and very very dry. It was cracked and very very dry. I was amazed how they built that bungalow lot. Seriously. So that is how. And then within a week or 2 weeks we received a call from Youth with the Mission School in Penang Island. Youth with the Mission School is a school, mission school, Christian mission school, where people from all nations, from US, America, Finland, Korea, Bangladesh, India, Asian countries, Western countries, எல்லாமே இங்க வந்து கத்துக்குவாங்க. All right, they are here to learn. So அவங்களோட பெரிய coordinator call பண்ணி, okay, we want to come over to your place. ஏன்னா அந்த connection வந்துச்சு. So we want to come to your place and நாங்க வந்து ministry செய்ய வரோம், mission செய்ய வரோம், எங்களை host பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. So we said okay, and he asked Pastor Kumar the question, what do you want? உடனே அவர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு பிளான்ஸ் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அவரு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, we'll buy for you. So there were about 13 of them. And எல்லாமே வந்து veterans. So that means in their field, superintendent in army, this and that. அப்புறம் ஒருத்தர் வந்து contractor, okay, அப்புறம் இன்னொருத்தர் வந்து farmer. So மாறி எல்லாம் different type of fields எல்லாம் வந்தாங்க. Young also came and then seniors also came. So வந்து பார்த்துட்டு அவங்க வரும்போது வேனை திறக்கிறாங்க. நாங்க டிசைர் பண்ணது பேம்பூ ட்ரீஸ், பேம்பூ பிளான்ட், அப்புறம் பாம் ட்ரீஸுங்க, என்னோட ஃபேவரட் பூகன் வில்லா, அதோ கலர் பூகன் வில்லா. Wow, amazing. So இது எல்லாமே வாங்கிட்டு I got so excited. I was very excited. All right. So அப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. They started. Okay, they started their work. அது செய்யும் போது when we see them, there are so many, just இவ்வளவு ராக்ல பெரிய ராக்ஸ்ங்க தோண்டி எடுக்கிறாங்க அவங்க எல்லாமே. They were digging out, all that. Dig out பண்ணிட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம சென்டர் எல்லாம் செஞ்சு. Amen, praise God. So என்ன நடந்துச்சுன்னா, every morning when I go out, my sister, my elder sister Devi, அவங்க என்னன்னா அவங்க கையை வந்து ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. எந்த பிளான், என்ன மாதிரி வெஜிடேஷன் என்ன பிளான் பண்ணாலும் அது நல்லா வளரும். So that is the type of gift. So now கொடுத்துட்டேன். Because it's your responsibility. நீங்க வந்து plantation one corner, இது எல்லாமே பூகின் வெள்ளா இருக்கு, இதெல்லாம் one corner, இது பியூட்டிஃபை பண்றது, இந்த பெம்பு அழகா வளரும் அப்படின்னு. So சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா எல்லாம் பிளான் பண்ணிட்டு போயிட்ட பிறகு when we also started the plant of vegetation, still the land was cracked. எவ்வளவு தண்ணி நீங்க ஊத்துனாலும் காஞ்சிதான், கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும், மறுபடியும் தண்ணி ஊத்துனாலும் காஞ்சிரும். அதுக்கே பில் கூட வந்துருச்சு, வீட்டோட வாட்டர் பில். சோ இந்த மாதிரி இருக்கும்போது what we did, and என்ன சொன்னாரு, Isaiah 60, arise from the depression and prostration in which circumstances have kept you. Can you understand this? Arise from the depression. So arise from the environmental depression, arise from your depression within, arise from the depression surrounding you, arise from the prostration. If you were to prostrate with worshiping unto the Lord, not prostrate with weakness and defeat, but prostrate with victory in Jesus' name. So we start to declare that. நாங்க அதை டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சோம் continuously every morning. And the word says, circumstances have kept you.
Arise from the depression and prostration in which circumstances have kept you. Rise to a new life. Amen. This is what the Lord taught us. We were in a physical translation from the city of Penang to that district, which is not called a city. Even it wasn't called a town. It was not called a town either. When we went there, after the Lord speak to us, he told us, declare this over this place. When we started to declare, then Pastor has said before, 3 to 6 months later, the whole streets were lighted up in Jesus' name. There was no darkness. Amen. So when we speak, the environment started to change, because from depression, it rose up. Okay, it rose up into a new life, the environment. So now what we did every morning, now I'll go to each of the plant and say, bamboo, you are rising up in Jesus' name. Bamboo, arise and multiply. I'll speak that. I'll go to the papaya tree and a papaya plant and say, hey, papaya plant, arise and multiply in Jesus' name. So for each of that, continuously every morning, Santa Porakumandi, continue to declare. And then I'll say, tapioca, you arise and you multiply tapioca, and the tapioca kalangu, and all these things, and okra, you rise up and multiply. We even planted rochelle tree, and we even planted apple tree. I even also got a grapes the Cameron Highlands also planted there. So we started to speak, we started to say, we started to declare, we started to prophesy. And let me tell you, within 1 year within 1 year, okra plant கொஞ்சம் நெட்டே வளரும் எங்களோட கட்டை ஆனா அதோட okra it is this long, and the okra this long, and papaya tree short. என்னோட ஹைட்க்கு கொஞ்சம் கீழே தான், ஆனா அந்த பப்பாயா இவ்வளவு பெருசா. We snap photos and send to our relatives and friends those time, telling them, look at this tapioca plant கட்டை. ஆனா அது வளர்ந்துருச்சு சொல்லி பிடிங்கி எடுக்கும் போது ஒண்ணு இத்த பெருசு, நம்ம எவ்வளவு சாப்பிட முடிக்கிறது. We took it and we gave it to people, orang asli pastors, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம். So we started to do that. And one day our YWAM order coordinator call பண்ணிட்டு கேட்டாங்க, so pastors, how are you doing and all that. கேட்டுட்டு he asked us, how are the plants doing அப்படின்னு. So we say the bamboo shoot up beautiful, all right. And then the palm trees அழகா, ஆனா palm trees கட்டை, but அவ்வளவு green, நல்ல அழகா இருந்துச்சு. bougainvillea அவ்வளவுதான் பூத்துச்சு பாருங்க, அவ்வளவு அழகா. So we shared with him, and you know what he said? I'm so sorry, but this is something so joyful. I'm so glad. ஆனா நான் ஏன் சாரி சொன்னேன்னா, நாங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு வீடு திரும்பும் போது I thought none of it will survive. Can you see? Okay, ஆனா this is nothing to do with his faith. Alright, அவரோட faith இல்ல. அவரு நினைச்சாரா இது வளராது செத்து பேரும் நினைச்சாரா, ஆனா அது அவரோட faith இல்ல. அந்த டைம்ல நாங்க glorify பண்ணும்போது, ஆண்டவரை அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது, அவரு அந்த மாதிரி சொல்லும் போது, then we knew that, wow Lord, this is amazing. That means man ஓட physical கண்ணுல பார்க்கும்போது, physical கண்ணுல என்ன பார்க்கிறோமோ அதை நம்ம அறிக்கிடுறோமா, இல்ல spiritual கண்ணுல ஆண்டவரை பார்த்து நம்ம அறிக்கிடுறோமா? Can you see or not? So this is what we learn. இதைதான் நாங்க லேர்ன் பண்ணணும். சோ அப்ப அவர் சொல்லும் போது நாங்க ஆத்திரப்படல. We thank him because we saw the difference of faith. We saw that it's not his faith was nothing to do with that. Through him, God opened up our eyes to show us how we see in the spiritual eyes, how we prophesy, and how it comes to be. அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு கத்து கொடுக்க மட்டும் இல்ல, எங்களை உணர வச்சாரு, பார்க்க காட்டினாரு, உணர் வச்சாரு. Then we started to prostrate and worship him. Amen. So now let's look to Ezekiel. மறுபடியும் எசேக்கியேலுக்கு போவோம். All right, verse 3 படிங்க ஜெய். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். Amen. Okay, now when he said to me, that means when God said to me, son of man, can these bones live? And I answered, oh Lord God, you know.
அப்படின்னு. Now, if God is taking you, if God is showing you, alright, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரா, ஒரு இடத்துல உங்களை மாத்துறாரா, இல்ல உங்களோட environment மாத்துறாரா, இல்ல வீட மாத்துறாரா, இல்ல உங்களோட பொசிஷனை மாத்துறாரா, இல்ல உங்களோட பிசினஸ் இந்த இடத்துல வேற இடம் அப்படின்னு மாத்துறாரா, இல்ல இந்த பிசினஸ் இல்ல எனிதிங் என்ன எது எப்படி மாறினாலும் எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அப்ப அந்த இடத்துல நிக்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கும் போது, ஓகே, இந்த என்வாயரன்மெண்ட் மாறுமா, இந்த என்வாயரன்மெண்ட் மாறுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரா, இல்ல இந்த கேள்வி கேட்கிறாரா, Son of man, can this bone live? உங்களோட என்வாயரன்மெண்ட் மாறுமா, உங்களோட நீங்க உங்களுக்கு கொடுத்த இந்த பொசிஷன்ல நீங்க நல்லா வர முடியுமா, can you come, can you prosper, can you be fruitful? But look at your environment. The environment now is that shops are closing, economies are not doing good. Okay, so உங்க வேலை இடத்துல சம்பளத்தை பாதிக்கு பாதி வெட்டிட்டாங்க. so உங்களோட கமிட்மெண்ட் இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, ஆனா இவ்வளவு சம்பளம் வெட்டினால அந்த கமிட்மெண்ட் எப்படி ரீச் பண்றது? Can you say not? So all these circumstances are there right now. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட கேக்குறாரு, son of man, daughters of man, கேக்குற ஆண்டவர் கிட்ட இந்த கேள்வி போய் கேக்குறாரு, what do you see? Can this environment live? Can this environment surrounding you prosper? Can this environment, all right, come forth and bless you and bless others? உங்களை கேக்குறாரு. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? What will your question be? Lord, the environment is quite bad, economy is bad, COVID is around now, different types of variants are coming, it all look bad, I don't know what to do, Lord, I really don't know. It's அப்படி ஆன்சர் பண்ண போறோமா, இல்ல are we going to answer like Ezekiel answered, God, you know, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், God, you know, God, you know, அப்படின்னு. So God is waiting for that kind of answer, because that's the answer that amazes God. Okay, like the centurion, like like Jesus said, all right, what kind of faith that amazes him? The faith of the woman, 12 years of issue, right? She went through 12 years up and down. Okay, I mean for women, for women, ஒரு மாசத்துல 5 days 7 days we know, but for 1 year she go through, it's not only physical pain, she daily she would be prostrating on the floor with depression, pain, ashamed, embarrassment. What is the community talking about her? Is she a sinner? She has done bad. Probably her generation has done bad. Don't go near her. Smells, don't go near her. Don't do this. Man, guys, don't go near her. Don't even talk with her. Man, அப்படினு ladies, anything can happen, that environment. But her faith, the declaration, she say it. You know what she declared? She said, if I can touch, if I just can touch, that was a declaration. All right, and through the declaration the power came forth out of Jesus and she was healed. Now this is the question God is asking Ezekiel, what do you see? Can this bone live? Can your environment change? Can your position change into a blessing for you and for those around you? Okay, can your business arise in Jesus' name? Can you able to settle your payments every month without fail? Can you able to pay rentals of installments? Can you able to even settle your children's education, pay them monthly? Can you able to buy and purchase groceries? Can you able to pay for this? Are you, will you? இதுதான் கேள்வி. So are we seeing through these physical eyes? Lord, I don't know, Lord, I'm not sure, Lord, அப்படி சொல்றோமா? Or are we going to say like Ezekiel say, Lord, you know, Lord, you know, the day, the moment, the time, the second you say, Lord God, you know. Let's read verse 4. Okay, verse 4 படிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Amen. Can you see? God is asking Ezekiel to speak to the bones.
very 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 dry bones. அந்த bone dry-ஆ இருக்கு, அந்த 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 plain அந்த land-உம் dry-ஆ இருக்கு. So bone dry-ஆ இருக்கு, land dry-ஆ இருக்கு. bone இந்த அளவுக்கு dry-னா land-உம் சரிசமமா dry-ஆ இருக்கு. So நம்மளோட spirit, நம்மளோட spiritual life, நம்மளோட faith வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, germinate பண்ணுதா? So அந்த டைம்ல because Ezekiel said, Lord God, you know அப்படின்னு சொன்னனால தான் God was ready to perform through Ezekiel. All right, so today, are you ready to answer God and say, God, you know? When you say, God, you know, he will be ready to perform the miracle in your life. You know why? Because he will tell you, say this to that environment, say this to your chair that you are seated in your office, prophesy over your chair in your workplace, prophesy over the environment of your workplace, prophesy over the business that you are doing, prophesy over the people you are communicating, prophesy over the sickness that you are in, prophesy over the disease that has come over you, prophesy over every imaginations that are negative, prophesy over every thinking pattern that brings in depression, distress, anger, frustration, jealousy, questions, unanswered questions, everything. Prophesy over, and prophesy over. This is what God will tell you. Prophesy over. Okay, so when you prophesy, I'll read once again in English. And again, verse 4, he said to me, prophesy to these bones and say to them, oh, you dry bones, hear the word of the Lord. I'll read Isaiah 60. Arise from the depression, prophesy, and prostration in which circumstances have kept you. Rise to a new life. Amen. Shine. Be radiant with the glory of the Lord, for your light has come, and the glory of the Lord has risen upon you. Now, when the Lord told us, because we didn't question God, because we know God knows, if he has sent us as a family to that land, he knows our capabilities that he can use inside of us. Ours was a mustard seed, but he knows how to use that mustard seed when we yield to the Holy Spirit and we say, God, you know I'm going. Can you see? So when he told us to prophesy, we say, yes, God, we shall prophesy in Jesus' name. And two things, I will share this because it will take more time. I'll just share two things. Now, when we prophesied, the land was fruitful. A lot of things happened. Now, when we went to the center, we need students. We had only one student with us at the center. So what we did in our own thoughts, and people also shared, we started to print out flyers. And we print out a lot of them, a lot. And we gave it to the newspaper, English newspaper, Bahasa newspaper, Chinese newspapers, and they slot in, and it was sent to the entire place. All right. And then we ended up having only one student and none. So again, what happened? Lord said, prophesy. Yes, we prophesied for the land. Now we have to prophesy for our children, the centers to come in, the children to come to the center. All right. So we prophesied. We start to speak the same. Everything had accordingly that the Holy Spirit spoke to us. Right after that, one by one started to come in. One by one started to come in and register until we couldn't handle them because there were 80 students and myself and Pastor Kumar. Both of us have to handle 3 to 4 classes at one time. Okay. And then when we asked the parents, how did they know? Did they see the flyer? They say, no, we heard somebody telling. These were the answers the parents, these were the feedbacks the parents were giving us. இதான் சொன்னாங்க எங்ககிட்ட. நாங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கல, ஏதும் தெரியாது எங்களுக்கு, அதெல்லாம் நாங்க கவனிக்கல, ஆனா ஆளுங்க சொன்னாங்க, நாங்க வந்தோம். Can you see this? So நம்மளோட thought வேற. Our thought is beyond our imagination. So things happen. And right opposite our center, அங்க cement mixer இருக்கும்.
And the cement mixer has an open field and all the contract work or the building or the equipment and children will be running about doing all this playing and all that. So Pastor Kumar said, what is this? What will happen to the children? I say, yeah, it's dangerous. What he did, he snapped the photo and he wrote an article in the newspaper. What will happen if the children, play inside the cement mixer and all the equipment? அது எழுதிட்டு பிறகு less than a few 1 or 2 months, அது எல்லாத்தையும் clear பண்ணிட்டாங்க. The equipment was cleared in Jesus' name because we started to declare, Lord, if this thing the children are using as a playground, then turn this into a real playground in Jesus' name. Turn this into a good place. This land must prosper in Jesus' name. அப்படின்னு நாங்க pray பண்ணோம். We start to declare, we start to prophesy. Within less than 2 years, what was built there? KFC and Pizza Hut. Amen. And the land, in the center, Munnuke. And the amazing part is, amazing, the amazing part is, since the KFC and the Pizza Hut are so big, so the playground was very long and big for the children to play everything. So what you prophesy, what you declare, it will come out to be, and there will be evidence that you are the one who declared and God did it through you. And that was the evidence of that cross shape. We didn't see, but the people, all right, those people over there saw that and they were shivering. They said, no, a cross cannot be there. There was a shiver. That was the evidence that we saw how God moved powerfully in Jesus' name. Amen. So this is the practicality of I'm telling you. So Ezekiel, spiritual translation. God took us in a physical translation. So you are being taken in a physical translation from one workplace to another workplace, from one position to another position, all right? From one business to another business, from one tuition to another tuition, from one school to another school. All right, from one spiritual dimension to another spiritual dimension. God is taking you all. So all you have, when God asks you, can it be turned? All you have to say is, Lord, you know. Because God is waiting for your answer. In knowing that God knows, are you ready or not? Can he perform through you? Okay, now let's continue. Verse 5, Jack. Okay. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். Verse 6 மட்டும் படிச்சிருங்க. So we will finish it today. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். Amen. Amen. All right. Now the ரெண்டு verse படிச்சிட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். We will still have we'll continue the next time, next month. All right. Verse 5. Thus says the Lord God to these bones, behold, I will cause breath and spirit to enter you, and you shall live. Can you see? So God is giving instruction to Ezekiel. All right, he's giving instruction, and he has given Ezekiel the authority in Jesus' name, the authority to speak. Okay, now before this, please go to Proverbs 18:21 and Proverbs 12:18. Idu rendu mattum padinga, then I can continue and we will finish this. Proverbs 18:21, Proverbs 12:18. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Okay, death and life are in the power of the tongue. Death and life, can you see or not? It is sadhana vartha illanga. This is not something, the word is written. That means God has made sure the person writes this down for you and I to understand that death and life are in the power of the tongue. That means God has given us that authority in Jesus' name. So we must use it wisely, and we can use it wisely. Death and life, we bless. Like I was sharing on that day on a river, if I'm mistaken. We say that, when somebody sneezes, oh, God bless you. We were giving life to people. We say, when they sneeze, achum, God bless you, God bless you, life. Ipa, achum, Jesus Christ, go away. Is it life? நம்ம லைஃப்ல சொல்றோம், ஐயோ தும்பிட்டான் ஜீசஸ்னு ஓடுறோம், நம்ம தான் திருச்சிட்டு ஓடுறோம். What is happening? Can you see or not? So அந்த environment மாறிடுச்சு, but நம்ம எப்படி இருக்கணும்?
மாறின என்வாயர்மெண்ட்க்கு நீ எழும்பணுமா இல்ல அந்த மாறின என்வாயர்மெண்ட்குள்ள ப்ரோஸ்ட்ரேட் பண்ணணுமா? Must we prostrate in worship and say you still will bless the person, or you going to prostrate and say, oh Lord, he sneezed beside me? So you have to be very careful what we speak. So when you speak, what we speak, are we speaking life or are we speaking death to the spiritual environment? லைஃப் பேசுறோமா, எலும்பு பிரகாசி சொல்றோமா, இல்ல ஐயோ என்வாயர்மெண்ட் இப்படி ஆக்குது என்ன சொல்லி நம்ம கீழே பொஸ்ட்ரேட் பண்ணி எழும்ப முடியாம இதனாலேயே காய்ச்சல், இதனாலேயே சீக்கு, இதனாலேயே டென்ஷன், இதனாலேயே நம்ம பக்கத்துல ஆள்கிட்ட பேசும்போதே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பீப்புள், நம்ம சிஸ்டர்ஸ், அக்கா பிரதர் பேசும்போதே வெறித்தனமா ஆகுதா? நம்மளுக்கு வெறித்தனமா ஆத்தத்தோட பேசுறோமா இல்ல லைஃப் கொடுத்து பேசுறோமா? இல்ல சீப்போ என்னது நானே டென்ஷனா இருக்க வந்து இது பண்ணிட்டேன் போ அங்கிட்டு போய் தொலை அப்படின்னு நம்ம பேசுறோமா? இல்ல இல்ல சரி, நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன், அப்புறம் நான் பேசுறேன் சொல்றோமா? Can you see or not? So we must know because life and death. Proverbs 12 and 18 ஒன்னு மட்டும் பிடிச்சிடுவோம். Proverbs 12. பட்டயத்துக்குள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். Amen. So ஆண்டவர் எசேக்கியேல் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாருங்க. He trusted Ezekiel because he knows Ezekiel is a man of obedience and faith. He's a man who never says no to God. He's a man who doesn't say, I know. He's not a man who looks at faith in his own emotional way, but he looks at faith through the eyes of God, his creator, the one who called him in Jesus' name out of the darkness to the light, to be the prophet of God. Amen. To be the believers of God, to be the children of God. So God knows about Ezekiel. That's why there is one whose rash words are like sword. Rash words, you know, and the rash words வந்து அந்த sword நம்ம ஒரு சீலாப்பா பேசிட்டோம்னா அது வெட்டிரும், காயமாக்கி விட்டுருவோம். Can you see? காயமாக்கி விட்டுரும், காயம் வந்துரும், ரத்தம் ஊத்தும். அதுதான் அந்த பெயின், தாங்க முடியாத பெயின். அந்த ரத்தம் ஊத்துறதுதான் ஐயோ இப்படி பேசிட்டாங்களே என்னால தாங்க முடியல அந்த பெயின். ஆல்ரைட். அதே சமயத்துல the tongue of the wise, நீதிமான் தானே சொல்லுவோம் wise. ஓகே. tongue of the wise brings healing. So நம்மளோட tongue வந்து அந்த போன்ஸை எழுப்புதா, அந்த என்வாயர்மெண்ட எழுப்புதா, இல்ல நம்ம tongue அந்த போன்ஸை பார்த்து எழும்பாது, இந்த என்வாயர்மெண்ட் எழும்பாது, என்னோட வீட்டுல இந்த சிச்சுவேஷன் எழும்பாதா அப்படி திங்க் பண்றோமா? கோவிட் விட்டு போவோம், நான் எழும்புவேனா? ஓகே, காய்ச்சல் வந்துருச்சா நான் எழும்புவேனா? சீக் வந்துருச்சா அது விட்டு போமா நான் எழும்புவேனா? all this alright is in the power of our tongue. Amen. Okay, never mind, I will continue later after Pastor Kumar next one preach pantona, then we'll later continue. All right. Okay, for now idu podum. Okay, because there is so much of deep things inside this. Ezekiel 37 la சரியான டீப்பான திங்ஸ்ங்க, இன் டெப்தான திங்ஸ்ங்க. there's so much of deep and in depth things. ஆழமான காரியம், ஆழமானது. நீங்க தண்ணி வேணும்போது வேலை, நம்ம அந்த காலத்துல அக்கா சொல்லியிருக்காங்க என்கிட்ட, டீக் பண்ணுவாங்களா வேலை, டீக் பண்ணி ஆழமாக போயிட்டோம்னா அந்த தண்ணி எடுத்து குளிக்கும் போது அப்படிதான் இருக்குமா அவங்களுக்கு. ஓகே, நான் அதை பார்த்தது இல்ல. அவங்க அந்த மாதிரி அந்த வேலை பார்த்து குளிச்சிருக்காங்க, தண்ணி குளிச்சு நல்லா விளையாடுவாங்களாம் அந்த தண்ணி. அப்ப யாரும் காய்ச்ச பிடிக்க சீக்கிரம் இல்ல, பகலையும் குளிப்பாங்க ராத்திரியும் குளிப்பாங்க. என்ன தண்ணி? கிணறு தண்ணியில எடுத்து குளிக்கும் போது சீக்கிரம் இல்ல, நோய். என்ன தண்ணி ப்ளீஸ்? கிணத்து தண்ணி. கிணத்து தண்ணி நான் நிறைய கத்துக்கணும். ஓகே, கிணத்து தண்ணி. ஆல்ரைட். சோ அந்த டைம்ல எந்த சீக்கு எதுவும் இல்ல பாருங்க. அந்த பூமியில ஆண்டவர் கிறிஸ்துவ நம்மளுக்கு கொடுத்த பிறகு அந்த கர்ஸ்டான கிரவுண்ட் எப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு பாத்தீங்களா? சோ அந்த காலத்துல அவங்க வேலந்த தண்ணி எடுக்கும் போது அந்த தண்ணியை தான் குடிச்சாங்க, தண்ணியில தான் குளிச்சாங்க, அந்த தண்ணியில தான் வாழ்ந்தாங்க, தண்ணியில தான் சமைச்சு சாப்பிட்டாங்க. Can you see or not? So யாருக்கும் சீக்கிரம் இல்ல. அப்ப என்ன மாதிரி ஃபேத்ல அவங்க வாழ்ந்திருக்காங்க, ரைட்? ஆனா இப்ப நமக்கு ஃபில்டர்ட் வாட்டர் வருது, அல்கன் இருக்கு, கோவை இருக்கு,
அப்புறம் மாறி மாறி பேர் இருக்கு. குக்கு இருக்கு. கொக்கு இருக்கு. அப்புறம் நெறைய பயங்கர பயங்கர டர்க்கி எல்லாம் இருக்கு. சோ மாறி மாறி பேர்ல அப்படி கொரியன் ப்ராடக்ட் வருது. அங்க வருது. டைமண்ட் இருக்கு. இதுதான் பெஸ்ட். மாறி மாறி வருது. அது வந்து குடிச்சிட்ட பிறகு ஐயோ இதனால வந்திருக்கு. இதுதான் உடம்புக்கு இது அப்படி சொல்லிட்டு அதை போய் வாங்குறது. இது இன்னும் பெட்டரா இருக்கு. இது உடம்புக்கு இது அது வாங்குறது. ஆனா ஆக்சுவலி நம்ம என்ன வாங்கினாலும் எப்படி வாங்கினாலும் அதை பார்த்து நம்ம ப்ரொஃபஸை பண்ணும்போது அது நம்மளுக்கு வேலை செய்யும். அது நம்மளுக்காக மாறி வேலை செய்யும். ஏன்னா அது செஞ்சதே மனிதன். அது உருவாக்குனதே மனிதன். மனிதன் எப்படி உருவாக்குறானோ அந்த உருவாக்கப்பட்ட மனிதனால உருவாக்கப்பட்டது நம்ம ப்ரொஃபஸை பண்ணும்போது அது மாறி நம்மளுக்கு நல்லதை செய்யும். Amen. Amen. Okay. Thank you very much. And I pray that all of you are not only blessed, but during this message, உங்களுக்குள்ளாரையே healing, spiritual, emotional, and physical healing நடந்துருச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். Amen.